ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த வராகி அம்மா எதற்காக உன் மேலே கடுமையான கோபத்தோடு வந்திருக்கேன்னா, நான் பல விஷயங்களை உனக்கு மறுபடியும் எடுத்து சொன்னாலும் நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கே வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் போல, நமக்கெல்லாம் அதிர்ஷ்டமே இல்லை, நம்ம கடைசி வரைக்கும் இப்படி தான் கஷ்டப்பட போகிறோன்ற எதிர்மறையான சிந்தனைகளை உனக்குள்ள வச்சுக்கிறதால தான் வறுமை உன்னை அழுத்தலாம், துன்பப்படுத்தலாம். நோய் உனக்கு வலியையும் வேதனையையும் மன கஷ்டத்தையும் கொடுக்கலாம். உன்னுடைய துன்பம் உன்னை அழ வைக்கலாம். ஆனால் வறுமை, நோய், துன்பம்னு உன்னை என்ன பாடுபடுத்தினாலும் இந்த வராகி அம்மாவின் அருள் உன்னை உயர்த்தாமல் இருக்காது என் செல்லமே. உன் கூட இருக்கக்கூடிய இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விடியலை கொடுப்பதற்காகவே காத்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு இரவுக்கும் ஒரு விடியல் காலம் இருக்குதல்லவா? அதே போல உன்னுடைய இருளான இந்த வாழ்க்கைக்கும் ஒரு வெளிச்ச காலம், விடியல் காலம் வரத்தான் போகுது. ஒவ்வொரு புயலுக்கு பிறகும் அமைதி வருவது போல இப்போது உன்னுடைய கஷ்ட காலத்துக்கு பிறகு உன் வாழ்க்கை இஷ்டமானதாக, உனக்கு அழகானதாக மாறத்தான் போகுது. ஒவ்வொரு கண்ணீருக்கு பிறகும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சிரிப்பும் சந்தோஷமுமான நல்ல நிகழ்வுகள் நடந்தே தீரும். இப்போதும் அப்படிதான். ரொம்ப கவலைப்பட்டு கண்ணீரோடு வாழ்ந்த நீ சிரித்து சந்தோஷப்படும்படியாக உனக்கான நல்லதை செய்வதற்காகவே வந்திருக்கேன். இப்போதாவது நான் சொல்றத முழுசா கேட்டுவிடு என் செல்லமே. உன்னுடைய வறுமையை போக்கி வளத்தையும் செல்வ வளத்தையும் கொடுப்பதற்காக நான் வந்துட்டேன். நீ கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு தைரியமாக நிற்க பழகு. நீ சோர்ந்து போயிருக்கும் போது நல்ல சிந்தனைகளை உனக்குள்ள உருவாக்கிக்கோ. உனக்கு பயம் வரும்போதெல்லாம் இந்த வராகி அம்மாவின் பேரை சொன்னினா போதும். உன் பயத்தை போக்கி உன் வாழ்க்கையில உனக்கான வெற்றிகளை மிக பெரிய அளவில் நான் கொடுத்தே தீருவேன். பசியோடு அழுகும் உன் குழந்தையை இந்த வராகி அம்மா நான் காப்பாற்றுவேன்னு நம்பு. என் குழந்தையான நீயும் இப்போது என்ன பிரச்சனை காரணமாக கலங்கி இருந்தாலும் அந்த கலக்கத்தையும் கவலைகளையும் போக்கி நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன். ஓ மனசு முழுவதும் நம்பிக்கையையும் உறுதியையும் அருளையும் நிரப்பப் போகிறேன். உடைஞ்சு போயிருக்கிற ஓ மனசுக்கு நம்பிக்கையை கொடுத்து உன் வீட்டிலையும் வாழ்க்கையிலையும் ஒளி பிறக்கச் செய்வேன். உனக்கு தேவையான விஷயங்களையெல்லாம் செய்து கொடுக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்காதே. உன்னுடைய உழைப்பு ஒருபோதும் வீண் போகாது. உன்னுடைய வியர்வையே, உன்னுடைய முயற்சியே கண்டிப்பா உனக்கு செல்வ வளத்தையும் நல்ல சந்தோஷத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் ஐஸ்வர்யங்களையும் கூட உனக்கு கொடுக்கும் என் செல்லமே. உனக்கு மன கஷ்டம் எதுவாக இருந்தாலும் அதை இந்த வராகி அம்மாவின் பாதத்தில் வச்சிடு. சோகமாக நீ ஒருபோதும் சோர்ந்து இருக்க வேண்டாம். என் அருளினால் இந்த வராகி அம்மா நானே உன் சோகத்தையும் சோர்வையும் சந்தேகத்தையும் மனக்குழப்பத்தையும் போக்குவேன். உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நினைக்கும் போது பயம் வந்துச்சுன்னா அந்த பயத்தை இந்த வராகி அம்மாவின் கைகளில் ஒப்படைச்சிடு. எப்போதாவது உன் மனசுல என்ன கவலை வந்தாலும் இந்த வராகி அம்மாவின் பெயரை நீ மறுபடியும் சொல்லும் போது மன கஷ்டங்கள் எல்லாம் பொடி பொடியாக தூள் தூளாக நொறுங்கி போகும். மேகம் போல நான் உன்னை சூழ்ந்து கொண்டு உன்னை சுற்றி இருக்கக்கூடிய தேவையற்ற விஷயங்களை கரைக்கக்கூடிய மலையாக அருள்மலையை பொழியச் செய்வேன். மன கஷ்டம் ஒருபோதும் நிலையானது கிடையாது. இந்த வராகி அம்மாவின் அருளை பெற்ற என் செல்லப்பிள்ளையான உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும்படி நான் செய்கிறேன். உன் உடல் வலிக்கும் போது என் கரம் உன் நெஞ்சுக்குள் வந்து உட்காருன்றதை மறந்துடாத. உன் உடல் வலியையும் நெஞ்சு வலியையும் மனவேதனையையும் போக்கும் சக்தியாக இந்த வராகி அம்மா இருப்பேன் என் தங்கமே. உனக்கு மூச்சுத்திணறல் வந்தாலும் எலும்புகள் பலவீனமானாலும் என் அருளால் அனைத்தையும் நான் சரி செய்வேன். எனக்கு மூச்சுத்திணறல் வருமானு யோசிக்காத. அதாவது உன் பிரச்சனைகளால் நீ திணறி நிற்பதைத்தான் சொல்கிறேன். எந்த நோய் நொடியும், எந்த கஷ்டமும், எந்த பிரச்சனையும் உன் வாழ்க்கையை நிறுத்திவிட முடியாது. அதற்கு விட நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை மூலமாக நீ நிச்சயமாக ஜெயிச்சு நிற்ப. இந்த வராகி அம்மாவும் என்னுடைய அருளும் உனக்கு துணையா பாதுகாப்பா நிச்சயமாக இருக்கும் என் செல்லமே. உழைப்பவர்கள்
தெய்வத்திற்கு சமமானவர்கள். இந்த வராகி அம்மாவுக்கு சமமாகத்தான் நான் என் பிள்ளையான உன்னையும் நினைக்கிறேன். உன்னுடைய உழைப்பின் மூலமாகவே உன்னுடைய வறுமையை சிதைத்து உனக்கான செல்வத்தையும் எதிர்காலத்தையும் அழகானதாக அமைச்சு தரப்போறேன். நீ சிரிக்க சிரிக்க தொடர்ந்து முயற்சி செய்ய செய்ய கண்டிப்பா உன் வாழ்க்கையில வெற்றி உண்டாகும். யார் உன்னை சந்தேகப்பட்டாலும், யார் உன்னை என்ன சொன்னாலும் அதை தாண்டி உன் கனவுகளை நான் நனவாக்கி கொடுப்பேன். நான் உன் கூட இருக்கும்போது யாரும் அவ்வளவு சுலபமாக உன்னை தோற்கடிக்க முடியாது. என் செல்ல பிள்ளையான உன் கண்ணீர் ஒருபோதும் வீணாக போகாது என் செல்லமே. உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை இந்த வராகி அம்மா செஞ்சு தருவேன். உன் சுமையையும் பாரத்தையும் துன்பத்தையும் கரைத்து என் அருளால் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். நீ எப்போது எங்கிருந்து என்னை கூப்பிட்டாலும் உனக்காக நான் ஓடோடி வருவேன் என் செல்லமே. நம்பிக்கையோடு இருக்கக்கூடியனே, கண்டிப்பா இந்த உலக வாழ்க்கையை ஜெயிக்கத்தான் போகிறாய். துணிவுள்ள நீ ஒருபோதும் தோக்க மாட்டாய். பக்தியுள்ள என் செல்ல பிள்ளையான உன்னை நான் தனியாக விட்டுடவும் மாட்டேன். உன் வாழ்க்கை போராட்டமே ஒரு வெற்றிக்கான பயணம்தான்றதை புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு நீ விட்ட கண்ணீர் எல்லாம் விதையாக இருந்து நாளைக்கு மகிழ்ச்சிங்கிற மலரை உருவாக்கும். எப்போதும் நீ மகிழ்ச்சியா சந்தோஷமா நிம்மதியா வாழ்வதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். உன்னுடைய நம்பிக்கையின் மூலமாகவே உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் என்னால் உனக்கு கொடுக்க முடியும். அதிக அளவு நம்பிக்கையோட என்னை நோக்கி நீ ஓடி வந்தீனா உனக்கான எல்லாத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு தருவேன். உன் உள்ளத்தில் குடியிருக்கும் இந்த வராகி அம்மா நானே உனக்கான நல்லதையெல்லாம் சிறப்பாக செஞ்சு தருவேன். உன் நெஞ்சிலும் உன் சுவாசத்திலும் கலந்திருக்கும் இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கைக்கு தேவையான அருளை அள்ளி வழங்க காத்துக்கிட்டு இருக்கேன். இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்கும்படியும் நான் செஞ்சிடறேன் என் செல்லமே. இப்போதாவது முழுமையாக என்னை நம்பு. வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எதுவுமே நிரந்தரம் இல்லை, எல்லாமே சரியாகிரும்னு நீ முழுசா நம்பத்தான் எல்லா விஷயங்களும் உன்னை விட்டு விலகி போகும். உன் தோளில் நீ சுமந்திருக்கும் பாரத்தை, அதாவது உனக்கு இருக்கும் பொறுப்புகளையும் கடமைகளையும் இந்த வராகி அம்மா நான் ஏத்துக்கிறேன். உன்னால சுமக்க முடியாத பாரம்னு எதுவுமே இந்த உலகத்துல இருக்க விடமாட்டேன். உன் சுமையையும் பாரத்தையும் நான் ஏற்றுக்கொண்டு உன்னை வலிமையான ஆளாக மாற்ற போறேன். நீ பலவீனம்னு நினைச்சாலும் என் கரங்கள் உன்னை இரும்பாக மாற்றும். பலவீனமா நீ ஒருபோதும் உன்னை யோசிக்காதே. என் செல்ல பிள்ளையான நீ, சிம்ம வாகினியின் குழந்தையான நீ எப்படி பலவீனமாக இருக்க முடியும்? கண்டிப்பா பலமும் வெற்றியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைஞ்ச பிள்ளையாக நீ வாழும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. ஒவ்வொரு மனிதனின் சோதனைக்கு முன்பாகவும் கண்ணீர் வரும், வெற்றிக்கு முன்பாகவும் சோர்வு வரும். இப்போது நீ கண்ணீர் விட்டதும் கவலைப்பட்டதும் சோகமாய் இருந்ததும் சோர்வாய் இருந்ததும் மாறி உனக்கான மகிழ்ச்சியும் உனக்கான வெற்றியும் உன் வாழ்க்கையில வந்து சேரப்போகுது. துணிவோடு தைரியத்தோடு நீ இருக்கும் வரையிலும் யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. என் அருளால உன் வாழ்க்கையவே நான் அழகான அம்சமுள்ள வாழ்க்கையாக மாற்றுவேன். உன்னுடைய வீடு சிறியதாக இருந்தாலும் என் அருளால் நான் அதை அரண்மனையாக மாற்றி காட்டுவேன். என் செல்ல பிள்ளையான உன்னுடைய சிரிப்புதான் எனக்கு பிடிச்ச விஷயம். உன்னுடைய பசிதான் என் நேசத்துக்குரிய விஷயம். நீ சாப்பிடும் எளிய உணவு கூட என் அருளால உனக்கு அமிதமாக மாறும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுவேன். எல்லாம்